இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise Lord, brother. ஆமேன். Praise Lord. ஆமேன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளில் புதிய ஆசீர்வாதங்களோடு பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் வழிநடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். Amen. Thank you, brother. God bless you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை மகிமைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய நாமத்தினுடைய வல்லமையை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து பேசவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். திங்கட்கிழமை தேவ பக்தி என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே பேசினேன். அவன் கொர்நேலியோ தன் வீட்டார் அனைவரோடும் வீட்டுக்குள்ளே அவன் தேவ பக்தி உள்ளவனும் என்று திங்கட்கிழமை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அதே வசனத்தில் வாசிக்கிறேன். அவன் அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த இடத்தில் பார்க்கும்போது தன் வீட்டார் அனைவரோடும் அவன் தேவ பக்தி உள்ளவன். அப்போ அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே தன் வீட்டாரை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வீட்டுல எப்படி வாழறோம், எவ்விதமாக வாழறோம், வீட்டில் உள்ள நபர்கள் ஒவ்வொரு டைரக்ஷன்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வ பக்தி இருக்கிறதா இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே இவன் அதிகாரம் உள்ளவனாய் அதிகாரத்தை செலுத்துகிறவனாய் இருந்தான். அப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தவன் வீட்டுக்குள் அவன் தகப்பன், கணவர், பிள்ளை, பெற்றோருக்கு பிள்ளை, மனைவிக்கு கணவர், பிள்ளைக்கு தகப்பன், உற்றார் உறவினருக்கு ஒரு நல்ல நண்பன், விதமாக பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே அவன் ஒருமுகப்படுத்துகிறான். எதன் மூலமாக? அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். இந்த காலகட்டத்தில், இன்டர்நெட் காலகட்டத்தில் இது சாத்தியம்.